ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு இருக்க அந்த கட்சியில இருந்து ஏன் அமைச்சர்களை உங்க கூட்டணியில சேர்க்கிறீங்க? திமுக தன்னுடைய குதிரை பேரத்தை திசை திருப்புவதற்கு தமிழக வெற்றி கழகம் குதிரை பேரம் நடத்துகிறது என்ற ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறது. திமுகவின் அடையாளம் என்று பார்க்கக்கூடிய அழகிரி அவர்களுடைய மகள் எங்களுடைய கட்சியில் இணைந்திருக்கிறார்கள். அந்த கயல்வெளியிடம் போய் நாங்கள் குதிரை பேரமா பேசினோம். சாரசாரையா வரக்கூடிய தொண்டர்களுக்கு ரோட்ல நின்று வா நீ 1000 ரூபாய் தாரோம் அப்படின்னு சொல்லியா நாங்க உள்ள கூட்டோம். அங்க நடந்த விஷயம் உங்களுக்கு தப்பா தெரியல? நடந்த விஷயம் இல்ல தப்பா இல்ல நான் என்னன்னா நடந்த விஷயம் தப்புன்னா ஒரு குழந்தைகிட்ட போய் அவங்க தப்பா ஏதோ பேசினாலோ. கரூர்ல நாங்க பழிக்கு பழி வாங்க போறோம், உங்ககிட்ட தீர்க்க வேண்டிய ஒரு கணக்கு இருக்கு, அந்த கணக்கு என்னன்னு இப்ப யாருக்குமே தெரியாம இருக்கு, அது என்ன கணக்கு? திமுக சொல்லக்கூடிய அந்த விதண்டாவாதத்திற்கெல்லாம் பதில் சொல்லி என்னுடைய நேரத்தை நான் வீணடிக்க வேண்டாம் என்று நினைக்கிறேன். மெய்வர மாற்றம் வரும். இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு இன்பா சார். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகமே வந்திருக்கு சார். என்னன்னா, நாங்க எதுக்கு உங்களை இந்த ஆட்சியில உட்கார வச்சோம்? தமிழக வெற்றி கழகம் ஆட்சி நடத்தினா நல்லா இருக்கும், ஒரு வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு மற்ற திராவிட கட்சிகள் வேண்டாம், நீங்க ஒரு புதுமையா செய்ய போறீங்கன்னு நீங்க தேர்தல் களத்துல சொன்னதுனாலதானே அவங்கள ஆட்சியில உட்கார வச்சோம். ஆனா தீர்ந்த கட்சி, தீர்ந்து போன கட்சி, ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு இருக்க அந்த கட்சியில இருந்து ஏன் அமைச்சர்களை உங்க கூட்டணியில சேர்க்கிறீங்க? கூட்டணி இல்ல, நான் தனித்து தான் போட்டிட்டு தனித்து தான் நான் ஆட்சி அமைப்பேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப எதுக்கு அந்த கட்சியில இருந்து எல்லாரையும் கூட்டிட்டு உங்களை அமைச்சரவை பதவியில வச்சிருக்கீங்க, ஐ மீன் உங்க கூட்டணியில வச்சிருக்கீங்க அப்படின்னு பல பேர் பல விதமா கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அதுவும் இந்த முறை நிறைய பேர் இளம் தலைமுறை வாக்காளர்கள் நிறைய பேர் இருந்தாங்க இந்த முறை ஓட்டுல, நம்ம கண்கூடா பார்த்துட்டு தான் இருந்தோம். அவங்களும் இதெல்லாம் உங்களுடைய பேச்சை நம்பி தானே வந்தாங்க. ஆனா இது அப்படியே வேற மாதிரி போயிட்டு இருக்கேன்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாங்களே சார். அதாவது இது பரவலாகவே என்னை பொறுத்த மட்டில் திமுகவால் கட்டமைக்கப்படுகின்ற ஒரு பேச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீ ஒன்னு என்னடா சொல்ல ஆரம்பிச்ச உடனே திமுகவை தான் விமர்சிக்கிறாங்க அப்படின்னு இல்லை. திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் சித்தாந்த ரீதியாகவே கருத்தியல் ரீதியாகவே வேறுபாடான களம். ஆனால் அவர்கள் இருவருமே இணைந்து ஆட்சி அமைப்பதற்கான ஒரு களத்தை எடுத்தார்கள். அது பரவலாக பேசப்படுது, எல்லா இடத்துலயுமே பேசப்படுது. சித்தாந்தத்தை விட்டு அவங்க யாரை எதிர்த்துட்டு இருந்தாங்களோ அவங்கள வச்சு ஆட்சி அமைக்கலான்னு ஒரு களத்தை திமுக எடுத்தது. அதற்கு இந்த ஊடகங்கள் ஒரு பிரதானமான அதை குறித்து பேசுவதற்கு இந்த ஊடகங்கள் தயங்குகின்றன. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த மட்டில் நாங்கள் யாரிடம் போய் நீங்கள் எங்கள் கட்சியில் இணைந்து விடுங்கள் என்ற கேள்வியை நாங்கள் எடுத்து வைக்கவில்லை. அவர்கள் விருப்பப்பட்டு எங்களுடைய கட்சியில் இணைய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு எங்களுடைய கட்சியை நோக்கி அவர்கள் நகர்கின்ற பொழுது அவர்களுடைய கடந்த காலங்களில் அவர்கள் செய்த தவறுகளை நாங்கள் மன்னித்து விட்டோம் என்ற அர்த்தம் அல்ல. அவர்கள் முன்பு செய்த வழக்குகள் அதை தவறு செய்ததன் அடிப்படையில் அவர்கள் மீது வழக்கு இருக்கிறது, குற்றஞ்சாட்டப்பட்ட அடிப்படையில் அவர்கள் மீது வழக்கு இருக்கிறது என்கின்ற பட்சத்தில் அந்த வழக்கின் அடிப்படையில் அவர்களுக்கு ஏதாவது தண்டனை கிடைக்கின்றது என்றால் அதை நாங்கள் தடுக்கக்கூடிய நிலைமையோ அல்லது இவர்கள் மக்களுக்கு எதிரான செயல்பாடுகளை செய்திருந்தது நிரூபிக்கப்படுகின்ற பட்சத்தில் அதை நாங்கள் எதிர்க்கக்கூடிய களங்களை எடுத்தால் தான் இந்த கேள்வி வர வேண்டும். எங்களுடைய கட்சியில் அவர்கள் இணைந்த பின்பு அவர்கள் சரியாக பயணிக்கிறார்களா? முதல் கேள்வி. அவர்கள் தவறு செய்கின்ற பொழுது அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்கள் கட்சியிலே திருப்பி கொண்டு செல்கிறோம் என்றால் இந்த கேள்விகள் ஏற்புடையதாக இருக்கும். எங்களுடைய கட்சியில் இணைய வருகின்றவர்களை நாங்கள் தடுக்க முடியாது. அவர்கள் இணைய வேண்டும் என்ற விருப்பத்தோடு வருகின்றவர்களை நாங்கள் எங்களால் தடுக்க முடியாது, இணைத்துக் கொள்கிறோம். எங்கள் கட்சியில் வந்த பிறகு அவர்கள் தவறுகள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று யாராவது எடுத்து வைக்க முடியும் என்றால் அவர் கண்டிப்பாக அவர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இந்த கேள்வி கேட்பது சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அவங்க விருப்பப்பட்டுதான் உங்க கட்சிக்கு வராங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா பல பேர் என்ன சொன்னாங்க, இல்ல அங்க குதிரை பேரம் நடந்திருக்கு, மற்ற கட்சியை சார்ந்தவங்க குதிரை பேரம் நடந்திருக்கு, இவர் வழிகட்டாயமா என் கட்சிக்கு வாங்க அப்படின்னு ஒரு அமௌண்ட் பேசிதான் கூப்பிட்டு வராங்கன்றாங்க. இல்ல, குதிரை பேரம் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரத்தையும் திமுகவால் எடுத்து வைக்க முடியாது. ஆனால் திமுக அதை ஒரு பிரச்சாரமாக எடுத்து வைக்கும். ஆனால் திமுக குதிரை பேரம் செய்ததற்கான ஆதாரங்கள் இப்பொழுது அடிப்படையோடு ஒவ்வொன்றாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. இல்லை என்றால் காவல்துறையோ நீதிமன்றம் செந்தில் பாலாஜியை நீ காலையிலையும் கையெழுத்து போடணும், மாலையிலும் கையெழுத்து போடணும் ஒரு அந்த கட்டளையின் அடிப்படையில ஜாமீன் கொடுத்திருக்காது. அப்போ திமுக தன்னுடைய குதிரை பேரத்தை திசை திருப்புவதற்கு தமிழக வெற்றி கழகம் குதிரை பேரம் நடத்துகிறது என்ற ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறது. இசக்கி சுப்பையா அவர்கள் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். இது நானாக மனமுந்துதான் நான் இந்த கட்சியில் நான் இணைந்திருக்கிறேன், அங்க குதிரை பேரம் இல்லை.
அழகிரி அவங்களுடைய மகள் கயல்விழி அவர்கள் வந்து எங்களுடைய கட்சியில் இணைந்திருக்கிறார்கள். அதாவது திமுகவின் அடையாளம் என்று பார்க்கக்கூடிய ஆ. அழகிரி அவர்களுடைய மகள் வந்து எங்களுடைய கட்சியில் இணைந்திருக்கிறார்கள். அந்த கயல்விழியிடம் போய் நாங்கள் குதிரை பேரமா பேசினோம். அதுபோல தீநகர் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி அவர்கள் எங்களுடைய கட்சியில் வந்து இணைந்திருக்கிறார். அவரிடம் குதிரை பேரம் பேசிய இணைந்தார். இப்பொழுதுள்ள சூழலில் பெரும்பாலானவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைய வேண்டும் என்று அவர்கள் திரண்டு வந்து நிற்கக்கூடிய களங்களை பார்க்க முடிகிறது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பனையூர்ல வந்து அன்னைக்கு ஒரு செய்தி வருது. பனையூரில் அதிமுகவை சார்ந்தவர்கள் சாரசாரையாக வந்து இணையக்கூடிய ஒரு களம் அரங்கேறிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு பதிவு வருது. இந்த சாரசாரையா வரக்கூடிய தொண்டர்களுக்கு ரோட்ல நின்று வா நீ வந்து 1000 ரூபாய் தாரோம் அப்படின்னு சொல்லியா நாங்க உள்ள கூட்டம். அதாவது எங்களுடைய தலைவர் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பு, அதாவது தமிழகத்துல பொறுத்த மட்டும் பல முதலமைச்சர் இருந்திருக்காங்க. எல்லா முதலமைச்சரையும் அவர்களுடைய செயல்பாடுகளை நான் பாராட்டுகிறேன். யாரையும் நான் குறைத்து மதிப்பிட விரும்பவில்லை. ஆனால் ஒரு முதலமைச்சர் காலையில் 9 மணிக்கு அந்த சட்டமன்றத்திற்கு சென்று விட்டு மாலை 6 மணி வரை சட்டமன்றத்தில் இருந்து ஒவ்வொரு அரசு அதிகாரிகளையும் சந்தித்து என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற களங்களை எடுத்துக்கொண்டு செயல்பட்டதாக நான் பார்த்ததில் எங்களுடைய தலைவரை தவிர நான் வேறு யாரையும் பார்க்கவில்லை. மற்ற முதலமைச்சர்கள் நான் குறைத்து மதிப்பிடவில்லை. அவர்களுக்கான திறமைகள் இருக்க நான் குறைத்து மதிப்பிடவில்லை. அதுபோல ஒரு முதலமைச்சர் வந்து தன்னுடைய செயல்பாடுகளில் மக்களுக்கான களங்களை எடுத்துக்கொண்டு பயணிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக உறுதியாக இருக்கிறார். வாகனம் செல்கின்ற பொழுது மக்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும் என்பது அவருடைய கணக்கீட்டில் வந்த காரணத்தினால் காவல்துறை அதிகாரிகளை அழைத்து நான் போகின்ற பாதையை சிறிதாக்கி கொள்ளுங்கள், மக்கள் சென்று கொண்டு இருக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை உருவாக்கினார். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அல்லது கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எப்படி முதலமைச்சர் போகின்ற பொழுது நெடுநேரம் காத்திருந்த களங்கள் எல்லாம் உண்டு. அதையெல்லாம் மாற்றி காட்டி இருக்கிறார் எங்களுடைய முதலமைச்சர். எனவே அவருடைய செயல்பாடுகள் மக்களை ஈர்க்க தொடங்கி இருக்கிறது. சாரசாரையாக வருகிறார்கள். இதுல திமுக சொல்லக்கூடிய அந்த விதண்டாவாதத்திற்கெல்லாம் பதில் சொல்லி என்னுடைய நேரத்தை நான் வீணடிக்க வேண்டாம் என்று நினைக்கின்றேன். ஆனா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, வர இடைத்தேர்தல்ல வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 15க்கு மேற்பட்ட தொகுதிகள வந்துட்டு வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக மத்த கட்சிகளை சார்ந்தவர்கள வந்துட்டு இவங்க பேரம் பேசி இழுக்குறாங்க. இதுதான் இவங்களுடைய ஒரு திட்டமாவே இருக்குன்னு குற்றம் சொல்றாங்களே. அதாவது நாங்க கட்சி தொடங்கினது 2024ல. அந்த கட்சி துவங்கி முதல் மாநாடு விக்கிரவாண்டியில நாங்க நடத்துறோம். அந்த மாநாட்டுல எங்களுடைய தலைவர் சொன்னார் கூட்டணி ஆட்சின்னாரு. அப்ப அது ஒரு நையாண்டி செய்யப்பட்டது. இது தமிழகத்திற்கு சாத்தியம் இல்லாத ஒரு கூறு என்று எடுத்து வைத்தார்கள். அதன் பின்பு நாங்கள் வெற்றி பெறுவோம், திமுகவிற்கும் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு தான் நேரடி போட்டி என்றோம். இவர்கள் அரசியலே தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு கருத்து தான் எடுத்து வைக்கப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த வேட்பாளர்கள் களத்தில் நிற்கிறார்கள், தேர்தலில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள், தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிக்கும் என்று எடுத்து வைத்தோம். அப்பொழுதும் நாங்கள் நையாண்டி செய்யப்பட்டோம், கேலி செய்யப்பட்டோம். ஆனால் எங்களுடைய தலைவர் என்ன எடுத்து வைத்தாரோ அந்த களம் தான் இங்கு அரங்கேறி இருக்கிறது. அதுதான் ஆட்சி களத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது. இது தொடர்ச்சியாக நாங்க நடத்திக்கிட்டு இருக்க ஒரு களம். இந்த 15 தொகுதிகளிலும் மக்களுடைய வாக்கு எங்களுக்கு என்பது எங்களுக்கு தெரியும். நீங்க வந்து ஒரு 20 வருஷத்திற்கு இனி தமிழக வெற்றி கழகத்தை திமுகவோ இல்ல வேறு எந்த கட்சிகளோ அசைக்க முடியாது என்பது களம். நீங்க இப்ப கூட ஒவ்வொரு கிராமங்களுக்கு போங்க, விசில் விஜய் என்கின்ற வார்த்தை பேசுபடு பொருளாக இருந்துட்டு இருக்கு. எனவே நாங்க அப்பவே சொன்னோம், எங்களுக்கு யாருமே கூட்டணி கிடையாது, நாங்க தனிச்சு நிக்கிறோம், எங்களுக்கு ஆளே இல்லை. அந்த சூழலில் நாங்கள் 108 தொகுதிகளை கைப்பற்றி இருக்கிறோம். இப்பொழுது ஒட்டுமொத்தமான மக்கள் அனைவருமே திரண்டு வந்து எங்கள் பின்னால் நிற்கின்ற பொழுது இந்த 15 தொகுதிகளில் நாங்கள் வெற்றியை ஈட்டுவதற்காகத்தான் இவர்களை இணைத்து கொண்டோம் என்கின்ற அந்த களம் வந்து திமுகவின் அதிதீய கற்பனை என்றுதான் நான் நினைக்கின்றேன். அவர்களுடைய கற்பனை வளம் அப்படித்தான் இருக்கும். எம்ஜிஆரை அவர்கள் விமர்சிக்காத ஒரு களம் கிடையாது. அவர்கள் அப்படித்தான், அவர்களுடைய களங்கள் அப்படித்தான். எனவே எங்களை பொறுத்த மட்டில் எங்கள் தலைவர் யாரை அடையாளப்படுத்துகிறாரோ அவர் கண்டிப்பாக எந்த தொகுதியில் நின்றாலும் வெற்றி பெறுவார். எந்த தொகுதியில் நின்றாலும் இனிமேல் தமிழக வெற்றி கழகம் தான் வெற்றி பெறும். இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, ஆபரேஷன் பிரேக்ஸ்ன்ற ஒரு திட்டத்தை அரசியல் நகரும் வந்து தாவேக்கா தொடங்கி இருக்கு. அதாவது திமுகவோட செல்வாக்க உடைக்கிறது தான் எங்களோட மெயினான வேலை அப்படின்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? திமுகவுடைய செல்வாக்க நாங்க உடைக்க வேண்டாங்க. திமுகவுடைய செல்வாக்க அவங்களே உடைச்சிருவாங்க. இதுல நாங்க போய் திமுகவுடைய செல்வாக்க உடைக்கணுங்கிறது களமே கிடையாது. அதாவது 1967ல வந்து அண்ணா வந்து
அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு வந்து 1.5 வருடம் அண்ணாவுடைய ஆட்சி சிறப்பான ஆட்சி, யாருமே அதை விமர்சிக்க முடியாது. காமராஜ் தோற்றுவிட்டார் என்கின்ற பொழுது அண்ணா கண்கலங்கினார் என்கின்றதே அந்த தலைவனுடைய ஒரு மகத்தான மாண்பை பறைசாற்றக்கூடிய ஒரு களம். அதன் பின்பு இது கலைஞர் கருணாநிதிக்கு கையில போகுது. அப்பொழுதிலிருந்தே திமுக ஒரு ஊழல் கட்சி என்கின்றது அழுத்தமாக பதிவிடப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை அவர்கள் மாற்றிக்கொண்டார்களா என்றால் இல்லை, இன்று வரை மாற்றவில்லை. இப்பொழுது இருக்கக்கூடிய அமைச்சர்கள் 7 பேர், இந்த 7 அமைச்சர்களுமே தாதாக்களாகத்தான் இருந்தார்கள் அவர்களுடைய ஆட்சியில். கடந்த ஆட்சியில் சேகர் பாபு, அவரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, வேலு, செந்தில் பாலாஜி, இப்படி பட்டியலிட்டால் இவர்கள் 7 பேருமே தாதாக்கள் போலதான் செயல்பட்டார்கள். மக்களுக்கான களங்களை எடுத்துக்கொண்டு செயல்பட்டார்கள் என்பதற்கு அடையாளமே இல்லை. இப்பொழுது அவர்கள் மீது வழக்குகள் தொடர்ச்சியாக வருகிறது. ஊழல் சார்ந்த வழக்குகள், மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடித்து விட்டார் என்று நேரு மீது வழக்கு இருக்கிறது, ரோடே போடவில்லை என்று வேலு மீது வழக்கு இருக்கிறது. இப்படி தொடர்ச்சியாக மக்களுடைய பணங்களை கொள்ளையடித்தார்கள். அது மட்டுமல்லாமல் மக்களுக்காக சேவை செய்கிறோம் என்று கனிம வளங்கள் விற்கப்பட்டது, மணல் கொள்ளையடிக்கப்பட்டது, மக்களுடைய உரிமைகள் தாரை வார்த்து கொடுக்கப்பட்டது. தமிழ் சார்ந்த களத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னவர்கள் தமிழை விற்கக்கூடிய களங்களை எடுத்தார்கள். இலங்கையிலே 1.5 லட்சம் தமிழர்கள் இறந்தபோது ஆட்சியை மட்டுமே கையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அதை வைத்துக்கொண்டு வேடிக்கை பார்த்தார்கள். இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த திமுக இந்த நாட்டிற்கு சனி, இது ஒரு பிணி என்று நினைத்தார்கள். இந்த திமுகவை அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே திமுகவை அழிப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டாம். திமுகவை அழித்துக் கொண்டிருக்கிறது. காமராஜ் சொன்னது போல அது ஒரு குட்டையில் ஊறிய மட்டை, அவ்வளவுதான், வேற எதுவும் அதை சொல்வதற்கு இல்லை. இப்போ ரீசெண்டா வந்துட்டு தாவேக அமைச்சர்லாம் வந்துட்டு ஆய்வு நடத்த போறாங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் எல்லாருமே போயிட்டு ஆய்வு நடத்த போறாங்க. இதுல முக்கியமா பேசும் பொருளா இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா மேடம் வந்துட்டு எதுக்கு சார் பள்ளியில போயிட்டு ஆய்வு நடத்தணும், ஸ்கூல்ல போயிட்டு அவங்க ஏன் சார் இன்ஸ்பெக்ஷன் நடத்தணும்? அதுவும் சரி, நடத்தின வரைக்கும் ஓகே, சரி ஒரு அமைச்சர் எங்க வேணாலும் போலாம் அப்படிங்கிற கூட எடுத்துக்கிட்டாலும் அங்க போய் எதுக்கு ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க? அங்க வந்துட்டு கவர்மெண்ட் குழந்தைங்க ஒரு அமைச்சர் வராங்கன்னு யாருக்குமே ஒரு பயம் இருக்கும்ல, ஐயோ என்ன கேள்வி கேட்க போறாங்களோ, நம்ம எப்படி ஆன்சர் பண்ண போறோம், ஒரு சின்ன பயம் இருக்கும். அந்த குழந்தைகிட்ட போயிட்டு இங்கிலீஷ்ல கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, அதை ஆன்சர் பண்ணல, ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இருக்கிற இந்த குழந்தைக்கே தெரியல, லாஸ்ட் பெஞ்ச்ல இருக்கிற குழந்தைக்கு தெரியுமான்னு அதையே எடுத்து போடும்போது அது ஒரு மாதிரி சங்கடமா இல்லையா? இங்க கீர்த்தனா அவங்க மேல வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த பழி அல்லது அவங்க மேல வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய விமர்சனங்கள், இந்த விமர்சனங்களை எல்லாம் நானும் அந்த காணொலியை பார்த்தேன். அந்த விமர்சனங்கள் எல்லாம் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு களம். அதாவது திமுக மந்திரி இல்ல நான் இப்ப வரேன், நான் உங்களுக்கு அதை திமுக மந்திரி சபையில இருக்கும் பொழுது ஒரு மந்திரியிடம் போய் ஒரு பெண்மணி ஒரு மனு கொடுக்கறாங்க. அந்த மனுவை வாங்கி அந்த மந்திரி அந்த பெண்மணியை அடித்து விரட்டுறாரு. இது நடந்த சம்பவம், நீங்க வேணா புரட்டி பார்த்துக்கோங்க. அதுபோல ஒரு பெண்மணி போய் ஒரு மந்திரியை பார்ப்பதற்காக திரண்டு நிற்கக்கூடிய மக்கள் மீது அந்த மந்திரி கல்லை எடுத்து எறிந்த களங்களும் இதே திமுக ஆட்சியில் நடந்திருக்கிறது. இங்கு கீர்த்தனா அவங்க அந்த அரசு பள்ளிக்கு சென்றிருக்காங்க, ஒரு அமைச்சரா சென்றிருக்காங்க, இல்ல அவங்க ஒரு பார்வையாளரா ஏதோ ஒரு அமைச்சராகவே சென்றிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதற்கு எங்களுடைய கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் மிக தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். கீர்த்தனா அவர்களை பொறுத்த மட்டில் தவறான எந்த வார்த்தையும் அவர் கேட்கவில்லை. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தையை கேட்கிறார். அதாவது அரசு பள்ளி மாணவர்கள் மத்தியிலே ஆங்கிலம் எப்படி இருக்கிறது என்கின்ற ஒரு உந்தலில் அந்த கேள்வியை அவர் கேட்டிருக்க வேண்டும். அந்த கேள்வியை அவர்தான் ரீல்ஸ் எடுத்து வெளியிட்டார் அல்ல அவர்தான் அதை எடுத்து வெளியிட்டார் என்பது அங்கு களம் அல்ல. காரணம், அவர் அங்கு ரீல்ஸ் எடுக்கவில்லை என்பது அவருடைய வாக்குமூலம். அதைத்தான் எங்களுடைய கல்வித்துறை அமைச்சரும் அதை குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி என்றால் அங்கு பேசப்பட்ட விடயம் வெளியே வந்திருக்கிறது என்கின்ற களத்தின் பின்னணியில் அதை யார் எடுத்து வெளியிட்டார் என்பதை தேடினாலே திமுக தான் அதன் பின்னால் இருக்கிறது என்கின்ற விடயம் உங்களுக்கே தெரிந்துவிடும். அங்க நடந்த விஷயம் உங்களுக்கு தப்பா தெரியல? நடந்த விஷயம் இல்ல, தப்பா இல்ல. இல்ல நான் என்னன்னா, நடந்த விஷயம் தப்புன்னா ஒரு குழந்தைகிட்ட போய் அவங்க தப்பா ஏதோ பேசினாலோ அல்லது தவறான ஒரு வார்த்தைகளை பேசினாலோ அது தப்பு. அவங்க ஒரு குழந்தைகிட்ட போய் ஆங்கிலத்துல ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைக்கு ஆங்கில அறிவு இருக்கக்கூடாது என்பது ஏதாவது எழுதப்படாத ஒரு சட்டமா? 3ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தை, இப்ப இவங்க தமிழ் வழியில படிச்சு எல்கேஜி படிக்கக்கூடிய குழந்தை இன்று ஆங்கிலத்தில் குழந்தை கட்டுறது. ஆங்கில ஸ்கூல், இது தமிழ் மீடியம் அரசு பள்ளி. அரசு பள்ளியில இல்ல பயம்னா அவங்க என்ன மிரட்டா செஞ்சாங்க உனக்கு தெரியல கேக்குறாங்க. ஆமா, சாதாரணமா தான் கேக்குறாங்க. இதுல என்ன தவறு இருக்கு? இப்ப நான் போறேன், ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போறேன், என்ன ஏதாவது ஒரு பேச்சாளரா என்ன கூப்பிட்டு இருக்காங்க, அந்த பள்ளிக்கூடத்துக்கு போற வழியில ஒரு சின்ன குழந்தை நிக்கிறது, வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு நான் கேட்டா அது நீ என்ன ஆங்கில புலமையில் பேசுகிறாயா, உனக்கு தமிழ் தெரியாதா
அப்படிங்கிற கருத்துக்களை எடுத்து வைக்கிறீங்க. அண்ணா திமுகவை மையப்படுத்தி நான் சில கேள்விகள் கேட்கிறேன். நீங்கள் தமிழ் தமிழ் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்களே, உங்கள் சன் டிவியில் நடந்த பல நிகழ்ச்சிகளில் தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று உங்களால் நிரூபிக்க முடியுமா என்றால் இல்லை. அல்லது நீங்கள் உங்களுடைய சார்ந்தவர்கள் நடத்தக்கூடிய கல்விச்சாலைகள் பள்ளிக்கூடங்களில் தமிழுக்கு அங்கீகாரம் இருக்கிறதா என்றால் இல்லை. ஒரு கேள்வியை கேட்டு விட்டார்கள் என்பதற்காக ஆகா ஓகோ என்று கொதிக்கிறீர்கள் என்றால் அது திட்டமிட்டு கீர்த்தனா அவர்கள் மீது சுமத்தப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பழி. அதே அவங்க கீர்த்தனா இங்கிலீஷ் பேசினது இப்ப சமீபமா எல்லா ஊடகங்களையும் வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அவங்க எப்படி பேசுறாங்க, என்ன கிராமர் மிஸ்டேக்ஸ் பண்றாங்கன்னு அதையும் போட்டுட்டு தானே இருக்காங்க. கீர்த்தனா அவங்க நான் பேசின ஆங்கிலம் சரியான ஆங்கிலம் என்று அவங்க யார்ட்டையும் மார்பு தட்டி சொல்லலையே. நான் பேசினதுதான் கரெக்டான ஆங்கிலம் என்று அவங்க மார்பு தட்டி சொல்லல. அவங்க ஒரு அரசு பள்ளியில் படித்த ஒரு மாணவி, மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தில், அதாவது ஒரு குடும்பத்தில் இருந்து மிகவும் போராடி அவர்கள் ஜெயித்து இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. அதனால அவங்க பேசுற ஆங்கிலத்தில் பிழை இருக்கிறது, அதை பிழையை நாங்கள் குறைத்து விட்டு அதற்கு எவ்வளவு பரிசு கொடுப்போமோ அப்படிங்கிற போட்டி வைக்க அவங்க சொன்னாங்க. அவங்க அதெல்லாம் சொல்ல, அவங்க நான் பேசுனதுதான் கரெக்ட்னு அவங்க பேசல. ஒருவேளை அது ஆங்கிலத்துல தவறு இருக்கலாம். ஆங்கிலத்துல அவர் தவறு பேசுற ஒரு அமைச்சர் பேசுற ஆங்கிலத்துல தவறு இருக்கக்கூடாதுன்னு அரசாணை சட்டம் வச்சிருக்கீங்களா? அப்படி இல்லையே. அது பேசக்கூடிய மொழி, பேச்சு மொழியில எது வேணாலும் இருக்கலாம். பேச்சு மொழியில நீ வவ்வல்ஸோடையும் நீ கிராமரோடையும் தான் பேசணும்னுட்டு இது கிடையாது. நீங்க வெளிநாடுகளுக்கு போனால், வெளிநாடுகளில் நாம் பேசக்கூடிய பல நாடுகளில் அவர்கள் பேசக்கூடிய ஆங்கிலத்தில் வவ்வலும் இருக்காது, கிராமரும் இருக்காது. உடனே அந்த ஆங்கிலம் தவறு என்று சொல்ல முடியாது. இதுல அவங்க கீர்த்தனா அவங்க இல்ல நான் பேசின ஆங்கிலம் சரின்னுட்டு அவங்க எந்த இடத்துல அதை வாதாடவும் இல்லை. இல்ல எங்கள் கட்சியை சார்ந்தவர்களும் கீர்த்தனா அவங்க பேசுனது சரியான ஆங்கிலம் என்று நாங்கள் வாதாடவும் இல்லை. உங்க கட்சி அமைச்சர்கள்லாம் எங்க ஆய்வுக்கு போனாலும் ஏன் ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க? அதை நீங்க மறுக்கவே கூடாது. ஏன்னா எல்லாருமே ரீல்ஸ் எடுத்து போட்டுட்டு தான் இருக்காங்க. நம்ம கண் கூட பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்ப எல்லாருமே என்ன பேசிட்டாங்க, டிவிக்கேனால ரீல்ஸ் ஆட்சி அப்படின்ற மாதிரி பேசுறாங்களே. நீங்க வலையொலி நடத்திட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னால தொலைக்காட்சி மட்டும்தான் உண்டு. அதுக்கு முன்னால வலையொலி கிடையாது. விஞ்ஞான வளர்ச்சி அடைகின்ற பொழுது வலையொலி மக்கள் மத்தியில போய் மிக அழகாக சென்றடையுது. அதனால நம்மளை மாதிரி பலர் இப்பொழுது வலையொலிகளை நடத்தி அதில் ஏதோ நமக்கான வருமானம் கிடைக்கிறது அப்படிங்கிற களத்தோடு நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே விஞ்ஞான வளர்ச்சி எப்படி வருகிறது என்பதை மையப்படுத்தி தான் இன்னைக்கு ஒரு காலத்துல நம்ம ஒரு புகைப்படம் எடுக்கணும், ஒரு ஸ்டுடியோவுக்கு போனோம், எடுத்து அதை வாஷ் பண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு 3 நாள் ஆகும். ஆனால் நம்ம நிமிடத்திலே நம்ம புகைப்படம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வளர்ச்சி இருக்கிறது. அந்த சமூகம் சார்ந்த ஒரு வளர்ச்சி. நான் இப்போ ஒரு நல்லது செய்யறேன், இதை சமூகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். சமூகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அதற்கான களத்தை நான் எடுத்து அதை உடனடியான வெளியே கொண்டு வரேன். உடனடியாக இது ரீல்ஸ் மோகத்தில் இருக்கிறது, இது இவங்க ரீல்ஸ் எடுத்து வெளியிடுறாங்க. நல்லது செய்யும் பொழுது அதை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதில் என்ன தவறு இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கேள்வி. அமைச்சர் ராதவ் ஒரு விஷயம் பேசியிருக்காரு. என்னன்னா, கரூர்ல நாங்க பழிக்கு பழி வாங்க போறோம், உங்ககிட்ட தீர்க்க வேண்டிய ஒரு கணக்கு இருக்கு, அந்த கணக்கு என்னன்னு இப்ப யாருக்குமே தெரியாம இருக்கு, அது என்ன கணக்கு சார்? நானும் அதை அழுத்தமாக சொல்கிறேன். திமுகவோடு எங்களுக்கு தீர்க்க வேண்டிய ஒரு கணக்கு இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தே இல்லை. கரூரில் எங்கள் தலைவர் பிரச்சாரம் ஆரம்பிக்கிறார். பிரச்சாரம் ஆரம்பித்த பொழுது ஒவ்வொரு இடங்களிலும் அந்த கூட்டம் மிக அதிகமான கூட்டம். அப்ப அந்த கூட்டம் வரும் பொழுது நான் முதலாக ஒரு வலையொலியில் பேசுகின்ற பொழுது நான் பதிவிட்டேன், எங்களுடைய தலைவருக்கு அதிகமான கூட்டம் கூடுகிறது, கண்டிப்பாக இந்த கூட்டம் கூடுகிற இடத்தில் ஏதாவது ஒரு அசம்பாவிதத்தை திமுக உருவாக்கும் என்று கரூர் சம்பவம் நடப்பதற்கு முன்னாலே நான் பேசினேன். அதற்கு காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எம்ஜிஆர் அவர்கள் வெளியேறின பொழுது அவருடைய திரைப்படங்கள் திரையிட்ட திரையரங்குகள் அடித்து உடைக்கப்பட்டன. அவருடைய திரைப்படங்கள் வெளியே வராமல் தடுத்து நிறுத்தப்பட்டது. அவருடைய மன்றங்கள் கலைக்கப்பட்டன. அவைகளெல்லாம் கலைப்பதற்காக மிரட்டப்பட்டது. இது திமுகவுடைய வரலாற்று பதிவு. அதுபோலத்தான் எங்களுடைய தலைவருக்கு ஒரு கூட்டம் கூடுகிறது என்கின்ற பொழுது திமுகவால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே கரூரில் ஏதாவது ஒன்று நடந்திருக்கிறது என்கின்ற அந்த அடிப்படையில் முதலிலே சந்தேகங்கள் எழும்பின. முதலிலே எல்லோருடைய சந்தேகங்களும் திமுகவை மையப்படுத்தி தான் திரும்பின. அந்த சந்தேகத்தை முதலாக வலையொலியில் எடுத்து வைத்தவனும் நான் தான். முதலாக வலையொலி அந்த சந்தேகத்தை நான் தான் எடுத்து வைத்தேன். அங்க ஒரு கூட்டம் இருக்கிறது, அந்த கூட்டத்தில் மக்கள் சிதறி ஓடுகிறார்கள் என்றால் மக்களுடைய அந்த கை கடிகாரம் கலந்து விடலாம், அவருடைய கைப்பைகள் கீழே விழுந்து கிடக்க வேண்டும், அல்லது அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய டவல் போன்றவை கீழே விழுந்திருக்க வேண்டும். ஆனால் கரூர் சம்பவம் நடந்து முடிந்த பின்பு அங்கு நாம் பார்க்கின்ற காட்சிகள் ஒன்லி செருப்புகள் மட்டும்தான் இருந்தன, வேறு எந்த பொருள்களும் அங்கு இல்லை. அப்படி என்றால் இந்த செருப்புகள் திட்டமிட்டு அங்கு குவிக்க வைக்கப்பட்டிருந்தா? முதல் கேள்வி.
இரண்டாவது, காயம்பட்டவர்கள் அனைவருமே என்னை கழுத்தில் மிதித்தார்கள், என்னை பிளேடை கொண்டு வெட்டினார்கள், என் மீது தாக்குதல் நடந்தது என்கின்ற களங்கள் எல்லாம் எடுத்து வைக்கப்பட்டது. அதற்கான ஒரு தெளிவான விளக்கம் இன்று வரை கிடைக்கவில்லை. அந்த சந்தேகம் வலுவடைகிறது. இரண்டாவது, கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தை குடித்து 66 பேர் மரணத்தை தழுவி விடுகிறார்கள். அந்த இடத்திற்கு செல்லாத முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அப்பொழுதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரவோடு இரவாக கரூருக்கு செல்கிறார் என்கின்ற பொழுது இந்த சந்தேகம் மேலும் வலுவடைந்தது. கரூருக்கு நான் திரும்பி சென்று மக்களை சந்தித்து விட்டுதான் செல்வேன் என்று எடுத்து நான் இங்கிருந்து கிளம்ப மாட்டேன் என்று அங்கேயே நின்று கொண்டிருந்த எங்களுடைய தலைவரை காவல்துறை அதிகாரிகள் நீங்கள் உடனடியாக சென்று விடுங்கள், இங்கு மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டுவிடும் என்று அனுப்பிய பொழுது அந்த சந்தேகம் இன்னும் வலுவடைந்தது. எனவே எங்களுக்கு கரூரில் தீர்க்க வேண்டிய ஒரு கணக்கு இருக்கிறது. அதில் உண்மை என்னவென்று கண்டுபிடித்து அந்த உண்மையான குற்றவாளி யார் என்று கண்டுபிடித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய கணக்கு இருக்கிறது. அவ்வளவுதான். ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.